ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம அளவு வந்து பார்க்க போகிறோம். இடுப்பு சுற்றளவுக்கான அளவு 32.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. லைனிங் ப்ளவுஸுக்கு அவங்க கொடுத்த அளவு நார்மல் ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. அப்போ கூடுதலாக நம்ம 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவை அளவு எடுக்கும் பொழுது பாருங்கள், பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது போல் விட்டுட்டு தான் நம்ம வந்து அளவு எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 32.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல 32.5 இன்ச் வருதோ அதுக்கு நேராக நம்ம வந்து இது போல் கோடு போட்டுக்கலாம். பட்டி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து குறிச்சிக்கலாம். கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு குறிக்கணும். ஏன்னா அளவு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்கனால நம்ம லைனிங் தைக்கிறனால எக்ஸ்ட்ரா அந்த லூஸுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலாக குறிச்சிக்கணும். இப்போ சைஸுக்கான அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சைஸுக்குமே பாருங்கள், அந்த பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அளவு எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ் அளவு கொடுத்தா அதே அளவை நம்ம சேமாக தைச்சிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அளவு ஜாக்கெட்டு நார்மல் ப்ளவுஸு கொடுத்தாங்க அப்படின்னா கூடுதலாக 1/2 இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1/4 இன்ச்சும் வைக்கக்கூடாது, 3/4 இன்ச்சு 1 இன்ச்செலாம் வைக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு மட்டும் கூடுதலாக வச்சா போதுமானது. இப்போ சைஸ் பாருங்கள், 40 இன்ச்சு இருக்குது. பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து 41 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து பாருங்கள், கையோட உயரம் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. 4வது அளவு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். 2 ஆம்கோல் தையலும் நேருக்கு நேராக இருக்கான்னு செக் பண்ணியும் பார்க்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டில் ஒரு பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சு. 2 சைடும் 8.25 8.25னா அதோட ரவுண்டு வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ ஒரு பகுதி மட்டும் 8.25 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து குறிக்க போகிறோம். இப்போ 8.25 குறிச்சிட்டு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு தையல் லூஸுக்காக குறிச்சிக்கணும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? கை ரவுண்டுக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆம்கோல் ரவுண்டுக்கும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவுக்கும் நம்ம 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிக்கணும். இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம தைக்கிற மெத்தடு கரெக்டாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவுகளும் கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.